friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ட்ரெடிஷனலான ஹெல்தியான ஒரு ரெசிபி மில்லட்ஸ் வச்சு நம்ம செய்ய போறோம். இது என்ன மில்லட் அப்படின்னா இது வந்துட்டு பேர்ல் மில்லட், அதாவது கம்பு வச்சு தான் நம்ம இது செய்ய போறோம். உங்க எல்லாத்துக்குமே தெரியும் கம்பு வந்துட்டு ரொம்பவே ஹெல்தி, நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. இது வச்சு நம்ம நிறைய டேஸ்டியான ஃபுட் நம்ம செய்ய முடியும். ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல நம்ம கம்பு சாதம், கம்பு கூழ் அதெல்லாம் எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். நான் அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கம்பு வச்சு பணியாரமும் தோசையும் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். சரி வாங்க இப்போ இந்த சூப்பரான கம்பு பணியாரம், கம்பு தோசை எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம ஊற போடணும் கம்பு, அரிசி, உளுந்து மூணுமே. கம்பு வந்துட்டு நான் இந்த கப்ல 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்க கம்பு எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுல பாதி அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கணும். நான் வந்துட்டு 1.5 கப் கம்பு, 3/4 கப் வந்துட்டு அரிசி எடுத்திருக்கேன், இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி. உளுந்து வந்துட்டு ஒரு 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு போட்டால் போதும் உளுந்து. இந்த கம்பு வந்துட்டு உடைச்ச கம்பு, அதனால இது ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. நீங்கள் வந்து முழு கம்பும் யூஸ் பண்ணலாம். முழு கம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 4-5 மணி நேரம் ஊற போடுங்க. இது வந்துட்டு சீக்கிரமே ஊறிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சோம்னா போதும். இதை இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஊற வச்சிட போகிறோம். இப்போ கம்பு ஒரு பாத்திரத்துலையும் அரிசி, உளுந்து ரெண்டையும் ஒரு பாத்திரத்துலையும் போட்டுட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஊற போட போகிறேன். ஒரு 3 மணி நேரம் நான் ஊற வைக்க போகிறேன். இப்போ நான் ஊற போட்டுட்டேன். கம்பை வந்துட்டு ஒரு பாத்திரத்துலையும் இட்லி அரிசியை, உளுந்து அது ரெண்டையும் ஒரு பாத்திரத்துலையும் போட்டு ஊற வச்சிருக்கேன். இது இப்படியே ஊறட்டும் ஒரு 3 மணி நேரத்துக்கு. இப்போ நம்மளோட கம்பு, இந்த அரிசி, உளுந்து எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. 3 மணி நேரமா ஊறி இருக்குது. இப்போ நம்ம இதை வந்துட்டு அரைக்க போறோம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். அப்பா நீங்க வந்துட்டு சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். கூட ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இதை இந்த மிக்சியில் சேர்த்திடலாம். இந்த பணியாரத்துக்கு வந்துட்டு நம்ம தனியாக தாளிச்சு கொட்ட போறது இல்லை, அரைக்கும் போதே நம்ம வந்துட்டு வெங்காயம்லாம் ஆட் பண்ணிட்டு போறோம். இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போடலாம், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூட சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமா மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இப்போ இதை முதல்ல ஒரு தடவை அரைச்சிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம கம்பெல்லாம் சேர்த்து அரைக்கலாம். இது மாதிரி லேசா ஒரு சுத்து விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல நம்ம ஊற வச்ச இந்த உளுந்து அரிசியை சேர்த்திடலாம். இதையும் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். அரிசி, உளுந்து, அந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இது ரொம்ப நைஸா அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கரகரப்பா இருக்கலாம். இந்த பாத்திரத்துல மாத்திடலாம். இப்போ இதே மிக்சி ஜார்ல நம்ம ஊற வச்ச இந்த கம்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதையும் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கம்பையும் அரைச்சாச்சு நல்லா. இப்போ இந்த கம்பு மாவையும் இதோட சேர்த்திடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை நம்ம கரைச்சிக்க போகிறோம். நான் வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன். இப்போ இதை நல்லா நம்ம கை விட்டு கரைச்சிடுங்க. இப்போ நல்லா கரைச்சி வச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு மூடி போட்டு நாம் வந்துட்டு ஒரு 6-7 மணி நேரம் நம்ம புளிக்க வைக்க போகிறோம். புளிச்சாதான் நல்லா இருக்கும், ஆட்டின உடனே சுட முடியாது. இதில் நான் இதை இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மாற்றி வைக்க போகிறேன். ஏன்னா நிறையா இருக்குது, பொங்குச்சுன்னா மேலே வந்துடும். அதனால கொஞ்சத்தை வேற பாத்திரத்துக்கு மாற்றி இதை மூடி வைக்க போகிறேன். ஒரு 7 மணி நேரம் கழிச்சு நம்ம எடுத்து பணியாரம் சுடலாம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த கம்பு மாவை அரைச்சி வச்சு ஒரு 7 மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம புளிச்சிருச்சா நம்ம செக் பண்ணலாம். பாருங்க எப்படி நல்லா பொங்கி வந்திருக்கு. பாருங்க நல்லா பொங்கிடுச்சு. நான் வந்து தண்ணி வந்துட்டு அரைக்கும் போதே நான் கரெக்டாக தான் விட்டு கலந்தேன், அதனால இப்போ தண்ணி எல்லாம் ஆட் பண்ண வேணாம், சரியா இருக்கும். இப்போ என்ன செய்யலாம்னா இதில் வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு சேர்த்திக்கோங்க. இது வந்துட்டு ஆப்ஷனல், இது எல்லாமே செய்யலாம். சோடாப்பு போட்டிங்கன்னா நல்லா புஸ் புஸ்ன்னு வரும், அதுக்காக கொஞ்சமாக சோடாப்பு சேர்த்திக்கலாம். சோடாப்பு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வச்சு நம்ம தோசையும் பணியாரமும் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் தோசை ஊற்றலாம். தோசை கல் அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இரும்பு கல் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ஐட்டம்கள்லாம் இரும்பு கல்ல செஞ்சீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ நம்மளோட கரைச்சி வச்ச மாவு இருக்குல்ல, இந்த மாவுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து நம்ம தோசை ஊற்றலாம். நல்லா தோசை மாதிரியே ஸ்ப்ரெட் பண்ண வரும் அழகா. இப்போ இது மேலே நம்ம எண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றுறேன். இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. ரொம்ப நேரம் மூடி வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் மூடி வச்சோம்னா இந்த மேலே இந்த மூடியில் படுற ஸ்டீம்லாம் வந்துட்டு தோசை மேலே பட்டு தோசை கொல கொலன்னு ஆகிடும். ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க செவக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் நல்ல மொறுமொறுன்னு வேணும்னா இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விடுங்க. இந்த மாவை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு செஞ்சோம்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் தோசை. எல்லா பக்கமும் முருகலாகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்.
பாருங்க நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம தோசையை எடுத்துடலாம். மூடி வச்சதுனால இது வந்துட்டு நீங்கள் திருப்பி போட தேவையில்ல, அப்படியே நம்ம மடிச்சிடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக மொறு மொறுன்னு வந்துருக்குது நம்மளோட கம்பு தோசை. தோசையை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம வந்துட்டு பணியாரம் செய்யலாம். இதுக்கு பணியாரக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன், சூடாகட்டும். பணியாரக்கல் கூட நீங்கள் உங்ககிட்ட இரும்பு கல் இல்லைன்னா மாவு கல் இருந்ததுன்னா அதில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பணியாரம். என்கிட்ட அந்த கல் இல்லை, அதனால நான் இந்த நான்ஸ்டிக்கில் செய்கிறேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஊற்றும் போது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கணும். அடுத்தடுத்து எடுக்கிற அடசலுக்கு வந்துட்டு நீங்கள் கம்மியாக விட்டிங்கன்னா போதும் எண்ணெய். இது நான்ஸ்டிக் அப்படிங்கிறதுனால நல்லா மொறு மொறுன்னு வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா தான் நீங்கள் நல்ல மொறு மொறு கிறிஸ்பியாக வரும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வைக்கலாம், அப்படின்னா சீக்கிரமாக வேகும். அதுக்காக சிம்லேயே இருக்கட்டும், சிம்லேயே வேக வைங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிளேட்டில் வந்து முட்டிச்சு, அதனால இப்படி ஒட்டி இருக்கு. இப்போ நம்மளோட பணியாரம் பாருங்க நல்லா பஃப் பஃப்னு வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போடலாம். மூடி போடுற மூடி வந்துட்டு நல்லா கொஞ்சம் கூம்பா இருக்கிற மாதிரி மூடி வைங்க. என்னோட மூடியில பணியாரமே முட்டிக்கும், அந்த மாதிரி மூடி என்னோடது. நல்லா கூம்பா இருக்கிற மாதிரி மூடி போட்டு மூடி வைங்க. திருப்பி போடலாம். இந்த மாதிரி பாருங்க எவ்வளோ சூப்பரா மொறு மொறுன்னு கிறிஸ்பியா வெந்திருக்கு பாருங்க. இந்த சைடும் நல்லா கிறிஸ்ப் ஆகட்டும்னு நம்ம எடுத்துடலாம். நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல சோள பணியாரம் அண்ட் சோள தோசை எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு அதோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி மில்லட்ஸ் வச்சு நம்ம செய்யலாம். எப்போதும் சரி இட்லி தோசை அதுக்கு பதிலாக இது ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அதனால கண்டிப்பா இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்க, கீழ்ப்பகுதியும் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். இந்த பணியாரத்துக்கு வந்துட்டு கோகோனட் சட்னி ரொம்பவே சூப்பரா இருக்கும். கார சட்னி, நெடக்கடலை சட்னி. எங்க ஊர்ல வந்துட்டு இந்த பணியாரத்துக்கு வந்துட்டு தக்காளி குழம்பு செய்வாங்க மோஸ்ட்லி எல்லா வீட்லயும். தக்காளி குழம்பு அப்புறமேட்டு தேங்காய் சட்னி, அது ரெண்டும் ரொம்ப ஃபெமிலியரா செய்வாங்க இந்த பணியாரத்துக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தக்காளி குழம்போட லிங்க் கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அந்த குழம்பும் ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க நம்மளோட சூப்பர் கிறிஸ்பி கம்பு பணியாரம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கம்பு பணியாரமும் கம்பு தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இதை இந்த மாதிரி நீங்க கோகனட் சட்னி அப்புறமேட்டு தக்காளி குழம்போட நீங்க பரிமாறலாம், ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த பணியாரமும் தோசையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பை.